कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय கோவிந்தாய நமோ நமஹ. இப்படி வசுதேவர் பிரார்த்தித்த உடனேயே அந்த குழந்தை தெய்வீக சொரூபத்தை விட்டுட்டு சாதாரண குழந்தையா காட்சி கொடுத்தான் அப்படின்னு பார்த்தோம். தேவகியோடைய பாசத்தையும் எடுத்து சொன்னார். ஜீவதோ வாக்கிய கரணாத் பித்ருவாக்கிய பரிபாலனம். இந்த எல்லாருமே இந்த பித்ருவாக்கிய பரிபாலனன்றத எல்லாருமே கடைபிடிக்கணும். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு தந்தை சொல்கிறத எல்லாரும் கேட்கணும். இந்த தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னா உலகத்தில் எதுக்கும் எந்த மந்திரத்துக்கும் காயத்ரியை மிஞ்சினது கிடையாது. காயத்ரி மந்திரத்தை மிஞ்சின மந்திரம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதை நம்மளுக்கு உபநயனத்தும் போது நம்ம தகப்பனார் அதை நம்மளுக்கு உபதேசிக்கிறார் இல்லையா, அதை தான் சொல்கிறோம். நம்ம தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு அவர் வாக்கியத்தை தட்டக்கூடாது. அப்பா என்ன சொன்னாலும் நம்ம கேட்கணும், செய்யணும். இப்போ இந்த கிருஷ்ணருக்குன்னு விட்டு கொடுக்காம பேசுறதுக்கு ஒரு கோஷ்டி இருப்பா, ராமர் தான் வஸ்தின்னு பேசுறதுக்கு ஒரு கோஷ்டி இருப்பா. இந்த நஞ்சியன்றவர் பராசர பட்டர்ன்ற கேட்குறார், இந்த தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு நடந்து காட்டினது ராமன் தானே. ராமன் தானே தசரதர் காட்டுக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே கிளம்பி போனான். எதுவுமே பேசலை, எதிர்த்து கேட்கல, ஒன்றும் இல்லை, உடனே போயிட்டான் இல்லையா. அவர் தானே தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு அவர் தானே சொல்லணும். ஏன் கிருஷ்ணரை சொல்கிறீங்க அப்படின்னார். உடனே இவர் கிருஷ்ணரை விட்டு கொடுக்காம பேசுகிறவர் அவர் என்ன பண்ணார், வாஸ்தவம்தான் ராமர் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு கேட்டது வாஸ்தவம். அப்போ அவர் கேட்கும்போது 24 வயசு, கட்டிலங்காலை, புத்தி நல்லா தெரிஞ்சு பகுத்து அறிஞ்சு எல்லாம் பண்ணக்கூடிய வயசு. அப்படி இருக்கும்போது அவர் கேட்டார். ஆனால் நம்ம கிருஷ்ணனும் பிறந்த உடனேயே கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவள் அப்பா சொன்னா, அப்பா இந்த சங்கு சக்கரெல்லாம் தான் மறைச்சிக்கோப்பா அப்படின்னு அவர் மறைச்சிட்டார் இல்லையா உடனே. அப்போ கிருஷ்ணர் தானே தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு செஞ்சு காட்டினது அவ்வளோ சின்ன வயசுலேயே. இப்படி ஒருத்தருக்கு நல்லது தானே போட்டா போட்டி, இதில் இருந்தாலும் தப்பு இல்லை. பெருமாளை பற்றின பேச்சில் போட்டி இருந்தால் தப்பே இல்லை. தாராளமாக அவள் 2 மகான்கள் இப்படி பேசும்போது நம்மளை மாதிரி இருக்கவளுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். கிருஷ்ணர் அஷ்டமியிலையும் ராமர் நவமியிலையும் பிறந்தா. அவள் 2 பேருக்கும் இந்த பிறந்த நாள் வரும், ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ணருக்கு. அப்போது ஒவ்வொரு ஆற்றுலையும் 12 பட்சணம் 13 20 அவாளுக்கு போட்டி. நான் 20 பண்ணேன், நான் 25 பண்ணேன். இதெல்லாம் நம்ம கிருஷ்ணர் சாப்பிட்டானோம் பிறந்த அன்றைக்கே. ஆனால் வராரு, நம்ம மனசு கோணாமல் சாப்பிட்டு போகிறாரு எல்லாத்தையும் கிருஷ்ணன். அதான் அவனுடைய வாத்சல்யம். இதெல்லாம் கிருஷ்ணருக்கு அன்னைக்கு ஒரு நாள்லேயே நம்ம எல்லாத்தையும் தளிகை பண்ணி போடுறது. ராமர் பிறந்த நாள்
புனர்வசு அன்னைக்கு நவமி வரும், ஸ்ரீராம நவமி அன்னைக்கு ராமருக்கு 2 தான், நீர்மோர் பானகம். இது 2 தான் அன்றைக்கி நம்ம பெருமாளுக்கு பண்ணி கை காட்டுவோம். அதுக்கு இந்த ராமர் கோஷ்டி எல்லாம் இல்லவா இல்லாதவா தான் எல்லாத்தையும் அப்போ பண்ணி பார்த்துப்பா, பண்ணி செஞ்சு இது பண்ணிப்பா. இருக்கிறவா ராமர் சக்கரவர்த்தி, அதெல்லாம் அவருக்கு அவசியமே இல்லை, அதெல்லாம் அவர் பண்ணி பார்த்துக்கணுன்றதே கிடையாது அப்படின்னு இந்த ராமர் கோஷ்டி. அப்படி பார்த்தா அதுக்கும் ஏற்றம்தான், இப்படி பார்த்தா இதுக்கும் ஏற்றம்தான். ஒன்றுத்துக்கு ஒன்றும் குறைவே கிடையாது. நம்ம எல்லாம் இவ்வளோ பேசுகிறோமே, அஷ்டமி நவமி அன்னைக்கு காலையே எடுத்து சில பேர் வெளியில் வைக்கவே மாட்டான், நாள் பார்த்துண்டு. ஏதோ ஒரு ராகு காலம், யமகண்டம் இதெல்லாம் பார்க்க வேண்டியது தான், இல்லைன்னு சொல்ல. அதுக்குன்னு எல்லாத்துக்கும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம எப்போ கோவிலுக்கு போகிறோமோ அதுவே நல்ல நேரம்தான். அதுக்குன்னு கோவில் போகிறதுக்குன்னு உட்காந்து ஒரு நேரத்தை நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இந்த அஷ்டமியும் நவமிக்கும் வருத்தம், அஷ்டமி திதிக்கும் நவமி திதிக்கும் வருத்தம். பெருமாள்கிட்ட போச்சு, எங்களை யாரும் மதிக்கிறதே கிடையாது, எங்களுடைய இதில் யாரும் நல்ல காரியமே பண்ண மாட்டேன்றா அப்படின்னு கேட்டது. அதுக்கு பெருமாள், உங்கள் 2 பேர் திதிலையும் நானே வந்து பிறக்கிறேன், ஆனால் அதுக்கெல்லாம் மக்கள் இதெல்லாம் மறப்பார்கள்னா சொல்ல முடியாது அப்படின்னு ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அஷ்டமி நவமியில் பிறந்தார். ஆனால் இப்போ கூட நம்ம ஒன்றும் அஷ்டமி நவமி பெருசாக ஒத்துக்கிறது இல்லை, வசதியாக ஒன்றும் பேசிக்கிறதும் கிடையாது. பெருமாளே பிறந்ததுக்கப்புறம் அதன் பெருமையை தெரிஞ்சிக்காமல் நம்ம இருக்கோம். நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும்? எம்பெருமான் திருவடியே நம்ம பற்றின்னு இருக்கும்போது இந்த நாள் கோள் எல்லாம் என்ன பண்ணும்? ஒன்றும் பண்ணாது. எம்பெருமான் பார்த்துப்பார், எல்லாத்தையும் நல்லதே தான் நடத்தி கொடுப்பார். இந்த பெருமாள் கொடுத்துருக்கிற இந்த அறிவை வச்சுட்டு பக்தியும் ஞானத்தையும் தான் வளர்த்துக்கணும், தவிர இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பிரவேசிக்கக்கூடாது. கண்ணன் வசுதேவருக்கு ஆணையிட்டான், என்னை எடுத்துட்டு போய் எதிர்கரையில் கோகுலத்தில் விட்டுடு அப்படின்னு. வசுதேவரும் ஒரு கூடையில் கண்ணனை ஏழை பண்ணிட்டு தலையில் தூக்கி வச்சுட்டு காராகிரகத்தை விட்டு வெளியில் வர பார்க்குறார். அதுக்கு முன்னாடியே கண்ணனை கையில் எடுத்துட்ட உடனேயே கை விலங்கெல்லாம் போச்சு, காலை தூக்கி ஒரு அடி வச்ச உடனே கால் விலங்கெல்லாம் கழண்டி போச்சு. காராகிரகத்தோட தாப்பாள் கதவு தானாக திறந்துண்டுது. காவலாளிகள்லாம் தூங்கியிருந்தா. சௌரியமாக இவர் அரண்மனை விட்டு வெளில வந்தார். கிருஷ்ணனை தலையில் வச்சுட்டு யமுனை கரைக்கு போகிறார். அந்த அக்கறைக்கு போயிட்டு கிருஷ்ணரை விடுறதுக்கு கோகுலத்தில் ஜோன்னு மழை பெஞ்சுது. அப்போது ஆதிசேஷன் தன்னுடைய தலைகளை விரித்து எம்பெருமானுக்கு கண்ணனுக்கு கொடை பிடிச்சின்னு வரார். சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம், நின்னால் மரவடியாம் நீள்கடலுள், என்னும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கு மணியாம். பெருமாளுக்கு எல்லாமே ஆதிசேஷன் தான் கைங்கரியம். அவர் எங்கன்னா நடந்து போனார்னா பாதுகையாக இருக்கார். அவர் போகிற வழியில் அவருக்கு கொடை பிடிக்கிறார். உக்காண்டா சிங்காசனமாக இருக்கார்.
படுத்துண்டா படுக்கையாக இருக்கார். அவர் தான் எல்லா கைங்கரியமும் பகவானுக்கு பண்ணுவார். அப்படியாப்பட்ட ஆதிசேஷன் கொடை பிடிச்சிண்டு தன்னுடைய பணாமணியில் இருக்கிற நாகரத்னங்கள் ஒளி விடுறது பாருங்க. அந்த வெளிச்சத்தில் வசுதேவர் யமுனையை கடக்கிறார். யமுனை ஆரவாரமாக பெருக்கெடுத்து ஓடுறது. வசுதேவர் இறங்க இறங்க மாறளவு ஜலம் வந்துடுத்து. இருந்தாலும் அவர் கலங்கலை. அப்படியே கிருஷ்ணனை ஏழை பண்ணிட்டு போகிறார் கோடையில் வச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்த போல் கிருஷ்ணன் கொஞ்சம் முசுன்னு கொஞ்சம் குண்டாக இருக்கிற குழந்தை. அந்த கூடை பத்தலை. அவரோட திருவடி மட்டும் கீழே தொங்கிண்டு வருது. அந்த திருவடி வரைக்கும் யமுனை ஜலம் வசந்தது. அவர் திருவடியை ஸ்பர்சிக்கணுன்னே யமுனை ஜலம் வசந்தது. அவர் திருவடி பட்ட உடனே சர்ன்னு ஜலம் கீழே இறங்கிடுத்து. முழங்கால் அளவு வத்தி கொடுத்து தான் வசுதேவருக்கு. இதுலேருந்து பெருமாள் திருவடி பட்டா சம்சார சாகரமும் முழங்கால் அளவுக்கும் வத்தி போயிடும். இப்போவும் திருமலையில் ஸ்ரீனிவாசன் நிற்கிறார். வைகுண்டாஸ்தத்தை இந்த பக்கம் திருவடியை காமிச்சுண்டு இடது கையை முழங்கால் அளவு கடிகஸ்தத்தை அணைச்சிண்டு நின்றுட்டுருக்கார். அந்த ஸ்ரீனிவாசனோட தரிசனமே தரிசனம். அப்படி இருக்கும்போது அவர் இந்த யமுனையோடைய தூய பெருமையை பற்றி எடுத்து சொல்கிறா கவிஞர். இந்த யமுனை பயப்படாமல் கிருஷ்ண கைங்கரியத்தை பெற்றெடுத்தான். அதனாலே இதுக்கு தூய யமுனை நீர் அப்படின்னு பேர் வந்துடுது. ஆனால் கோதாவரி அந்த தன்மையை இழந்துடுத்துன்னு சொல்கிறார். காரணம், சீத்தை ராவணன் தூக்கின்னு போகும்போது பிரார்த்திக்கிறாளாம் கோதாவரியை, ராமர் வந்தால் இதை பற்றி சொல்லிடு அப்படின்னு, லங்கைக்கு என்ன ராவணன் தூக்கின்னு போகிறான்றதை சொல்லிடுன்ட்டு. ஆனால் கோதாவரி ராமர் வரும்போது அதை சொல்லலையாம். ராவணனுக்கு பயந்துன்னு விட்டுருத்தான். ஆனால் யமுனை பாருங்க, இந்த கம்சனோட மாளிகையே தொட்டுண்டு ஓடுறது. இருந்தாலும் கம்சனுக்கு பயப்படாமல் வசுதேவருக்கோசரம் இறங்கி தழைஞ்சு கொடுத்து கிருஷ்ண கைங்கரியத்தை பெற்றுத்து இல்லையா. அதுதான் தூய யமுனை நீர்னு அதுக்கு பேர் வந்துதான். ராதே கிருஷ்ணா.